ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீல் அண்ட் தமிழ். இன்னைக்கான இந்த லைவ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th மேக்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன் தான். அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறோம். ஸோ இது லைவ் நம்பர் 4. ஸோ லைவ் நம்பர் 3, 2, 1 அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 4.5 கொடுத்துருப்போம், அப்புறம் 12.4 கொடுத்துருப்போம், அண்ட் தென் மூணாவதா வந்து தியரம்ஸ், இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ்லாம் கொடுத்துருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க 3 லைவுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரோம். ஸோ போய் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ இந்த லைவ்ல என்ன அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட் லைவ் செக்மெண்ட்லேயே ஃபுல்லா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ புரியாது, எப்போ புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் அண்ட் ரிசல்ட்ல தான் புரியும். ஸோ நாங்கள் சொல்ற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் உங்களுக்கு கம்பல்சரியா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் சொல்றோம் இந்த 1 hour வீடியோன்றது எவ்வளோ முக்கியம், இந்த நாங்களுடைய கொடுக்குற ஒரு 1 hour அந்த எக்ஸ்பிளனேஷன் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. ஸோ நான் இங்கே எடுக்கிற சம்ஸு அதை வச்சு மட்டுமே உங்களுக்கு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ ஃபீல் பண்ண மாட்டீங்க, ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பர் வரப்ப வீலன் சேனல்ல இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த கொஸ்டின் தான் வரும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இதை பார்க்காம போயிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் எழுத முடியாது. ஸோ ரிசல்ட் அப்பையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஸோ நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் இந்த வீடியோவை இப்பயே நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருவீங்க. முட்டாளாக இருந்தால் நீங்கள் இப்பயே குவைட் பண்ணிட்டு போயிடுங்க, ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்களை லைக் பண்ணிவிட்டு அண்ட் தென் வீல் அண்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கிறோம். ஸோ அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துருங்க, பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்மா இந்த ஒரு 5 மார்க் தான் இருக்கு. இது வந்து எல்லா பப்ளிக்லையும் கேட்கல. ஸோ எல்லா கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்லையும் கேட்கறதுனால இந்த சம்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்டா வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாருக்குமே மேபி தெரிஞ்சிருக்கலாம், ஓகேங்களா? தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே தான் சேர்த்து சொல்றேன். ஸோ அதனால நான் தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுடைய வேர்ட்ஸ் தான் மாறுமே காட்டி தமிழ்ல தான் நான் பேசுறேன். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் எடுக்க ஆரம்பிச்சிடலாமா? எப்பயுமே ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு நம்ம கிவன் தான் எடுக்கணும். ஸோ கிவன் எடுத்துடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இன் ஏ சர்வே ஆஃப் 5000 persons இன் ஏ டவுன். அப்ப ஒரு இதுல வந்து 5000 பேர் இருக்காங்கன்னா ஒரு டவுன்ல, ஓகேங்களா? இட் வாஸ் ஃபவுண்ட் 45% ஆஃப் பர்சன்ஸ் ஓ நோ லாங்குவேஜ் ஏ. 45% வந்து லாங்குவேஜ் ஏ பேசுறாங்க, 25 வந்து லாங்குவேஜ் பி, 10% வந்து லாங்குவேஜ் சி. போத் ஏ அண்ட் பி 2 பேருமே சேர்ந்து, ஓகேங்களா, 5, அதாவது லாங்குவேஜ் ஏவும் பியும் சேர்த்து 5 பேர் பேசுறாங்க. லாங்குவேஜ் பியும் சியும் 4%, லாங்குவேஜ் ஏவும் சியும் 4%. 3 லாங்குவேஜுமே சேர்த்து 3% பேசுறாங்க. எனக்கு இப்ப என்னன்னா, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ நோஸ் ஒன்லி ஏ லாங்குவேஜ் ஏ. ஸோ நம்மளுக்கு அதுதான் மேட்ரா. இப்ப இதுல 2 மெத்தட் இருக்கு. இதுல 2 மெத்தடுமே போடணுமா கேட்டா ஆமா, 2மே போடணும், ஓகேங்களா? ஒன்னு ஃபார்முலா மெத்தட், ஒன்னு வந்து வென் டயக்ராம். ஃபார்முலாவை புக்ல வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாங்க, வென் டயக்ராம் வந்து செகண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளையும் பார்க்கலாம். ஸோ இதை வந்து கார்டினாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார்முலானா. ஸோ கார்டினாலிட்டினா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட். இது வந்து இப்போ எப்படி பண்ணலாம்? ஸோ இருங்க ஒரே செகண்ட், இது என்னால் எழுத முடியல. ஸோ ஓகேங்களா? ஸோ திஸ் ப்ராப்ளம் நாங்கள் சொல்லியிருப்பாங்க, திஸ் ப்ராப்ளம் can be solved to either by property of quaternary or by Venn diagram. ஸோ நீங்க வந்து இதை வந்து நீங்க ரெண்டுத்துலயுமே எதனா ஒன்றுத்துல சால்வ் பண்ணாலே உங்களுக்கு பப்ளிக்ல மார்க் தந்துருவாங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதை வந்து நீங்க வென் டயக்ராம்லயே சால்வ் பண்றீங்க. வென் டயக்ராம் சால்வ் பண்றது தான் ரொம்ப 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 ஈஸியானது. ஸோ வென் டயக்ராம் போடலாமா? இங்க ஒரு டயக்ராம், இதுல ஒரு டயக்ராம், இதுல ஒரு டயக்ராம். ஸோ 3 டயக்ராம் இருக்கு, ஓகேங்களா? ஸோ 3 டயக்ராம் அண்ட் தென் அதுக்கு வந்து பாக்ஸ் எல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க, ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஏ மட்டும் 45% கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதனால 40% பை யூசிங் வென் டயக்ராம். ஸோ ஏ வந்து 45% அண்ட் தென் பி வந்து எவ்வளோ? 25%. சி வந்து எவ்வளோ? 10%. இப்ப ஏவும் பியும் சேர்த்து எவ்வளவு பர்சன்டேஜ்? இது வந்து ஏ, இது வந்து பி, இது சி. அப்ப ஏவும் பியும் சேர்த்து 4%. ஏவும் சியும் சேர்த்து பியும் சியும் 4%, ஓகேங்களா? சரி, இது 5%, ஏவும் சியும் 4%, ஓகேங்களா? ஸோ இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரையும் 3மே சேர்ந்து
3%. இப்ப என்ன பண்ணோம்னா ஒன்னொன்னுத்தியா மைனஸ் பண்ணிட்டு வரணும். ஏன் மைனஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 45லயே தான் இந்த 3 ஆட் ஆகும். ஓகேங்களா? அப்ப ஆட் ஆகும் போது இங்க வந்து என்ன ஆகும், 1 மாறிடுமா, 4 - 3 1. இங்கேயும் 4 - 3 1. நம்மளுக்கு ஏ மட்டும் கேட்டதுனால ஏவோட இது மட்டும் பார்த்துலாம். ஸோ இங்கேயும் 4 - 3 1. அதே மாதிரி இங்க வந்து என்ன பண்ண, இது 3த்தையும் ஆட் பண்ணுங்க. எது எதுனா இது 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 3த்தையுமே ஆட் பண்ணிட்டு இது கூட மைனஸ் பண்ணுங்க. அப்ப எவ்வளவு வரும், 4 5 6. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து 2 வரும். இங்க வந்து 5 கொடுத்துருந்தாங்களா, ஸோ 5 இங்க இருந்ததா, அதனால 3 - 2 வந்து 5, அப்ப 2, அப்ப 6ன்னு வரும். அப்ப 45 - இது வந்து 39. அப்ப 39% ஏ மட்டும் பேசுறாங்க. ஓகேங்களா? அப்ப therefore the number of person who knows only language ஏ மட்டும் எவ்வளவு பேசுறாங்க, 39% பேசுறாங்க. அப்ப 39%னா ஒரு ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, 5000 பேர் இருக்காங்க. அப்ப டிவைடட் பை 100 போடணும். ஓகேங்களா? சோ 2 0 2 0, 39 × 50, 39 × 50 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 0 0, 9 5s are 45 and then 5 4, 9 5 9 3 5 3s are 15 and 19. அப்போ 1950. அப்ப ஆன்சர் என்னது, 1950. ஓகேங்களா? அப்ப இவ்வளவு பேர் நம்மளுக்கு பாக்குறாங்க. therefore the number of person only language is 1950. அவ்வளவுதான் இந்த சம். சோ இது மட்டும் எழுதினாலே உங்களுக்கு 5 மார்க். 5 மார்க்ல கேட்டாங்கன்னா தாராளமா போட்டுடலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் யூசிங் ஃபார்முலா மெத்தட் அந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீங்க வென் டயக்ராம் மட்டும் நீங்க யூஸ் பண்ணா போதும். ஏன்னா புக்லயே ஃபர்ஸ்ட் லைன்லயே திஸ் ப்ராப்ளம் கேன் பி சால்வ் எய்தர் பை ப்ராப்பர்ட்டி ஆஃப் வென் டயக்ராம் ஆர் கார்டினாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், வெறும் வென் டயக்ராம் மட்டும் நீங்க யூஸ் பண்ணி போடுங்க. இவ்வளவுதான் வென் டயக்ராமோட இது. ஓகேங்களா? யூசிங் பர்சன்டேஜ், இதுல வந்து யூசிங் பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்க சேர்த்துக்கணும். பர்சன்டேஜ் வச்சு நம்ம ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டுனா இதோட இந்த சம் முடியுது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப 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 ஈஸியான சம். ஸோ அதனாலதான் சொல்றேன், இது இப்போ வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? ரெண்டுமே போடணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து எங்க சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் ரெண்டுமே போடணும்னா சொல்றாங்க. ஒண்ணு மட்டும் போட்டா போதும். ஆறுன்றோட மீனிங் இது இல்லைன்னா இது. ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம்மும் இதே மாதிரி தான், ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ அந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் என்னன்னா 3 விதமா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்சிவ், தமிழ்ல தற்சுட்டு. ரெண்டாவது வந்து சிமெட்ரிக், தமிழ்ல வந்து சமச்சீர். மூணாவது வந்து டிரான்சிட்டிவிட்டி. ஸோ இது 3மே நம்மளுக்கு வரணும். இந்த 3த்தோட ஃபர்ஸ்ட், இந்த 3னா என்ன, ரிஃப்ளெக்சிவ்னா இப்ப ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு கிளாஸ் ரூம்ல 3 பேர் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 3 பேர் வந்து ஒருத்தன் வந்து 120ல இருக்கான், ஒருத்தன் வந்து 140ல இருக்கான், ஒருத்தன் வந்து 130ல இருக்கான். ஃபர்ஸ்ட் 120ல இருக்கிறவனை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், 130ல இருக்கிறவனை பின்னு வச்சுக்கலாம், 140ல இருக்கிறவனை சின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்ற பர்சன், ஏ பர்சன் வந்து 120 சென்டிமீட்டர் ஹை, பின்ற பர்சன் 130 சென்டிமீட்டர் ஹை, சின்ற பர்சன் 140. இப்ப என்ன சொல்றேன்னா, ஓகேங்களா, சோ இதுல வந்து நான் ஹோல்டர், ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதாவது ஏ இஸ் பிக்கர் தென், டாலர் தென், ஓகேங்களா, பிக்கர் வர டாலர் தென் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏ வந்து பியோட பெரியவன். ஓகேங்களா? ஏ இஸ் டாலர் தென் பி. ஸோ டாலர் தென்னோட ஸ்மாலர் தென் பி. ஓகேங்களா? பியோட ஸ்மாலர் தென் அப்படின்னு வச்சிங்கன்னா தான் இது கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்மாலர் தென். ஸோ இப்போ பியோட ஏ வந்து ஸ்மாலரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ இவன் தான் பெருசு, இவன் தான் சின்னது. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ்னா என்ன பண்ணோம்னா, ஏன்ற பர்சனுக்கு ஏவா தான்
ஓகேங்களா. அப்ப ஏவும் டாலரா இருப்பாங்களா, ஈக்குவலா இருப்பாங்கல்ல, அதனால ரிஃப்ளெக்சிவ் கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சிமெட்ரிக்கு, ஏ வந்து பிக்கு டாலரா இருந்தா பி வந்து ஏக்கும் ஸ்மாலரா இருக்கணும், அப்படி இல்லை, அதனால இதுவும் கிடையாது. டிரான்சிட்டிவிட்டி, ஏ வந்து பிக்கு ஸ்மாலரா இருக்காங்க, அதே மாதிரி ஏ வந்து சிக்கு ஸ்மாலரா இருப்பாங்களான்னு கேட்டா ஸ்மாலர், ஏன்னா இது 140 இது 120, இவன் தான் சின்னவன் இது பெரியவன். ஓகேங்களா. இதுதான் ஓகேங்களா. ரிஃப்ளெக்சிவ்னா தனக்கு தானே, அதுதான் தற்சுட்டு. ஓகேங்களா. ஸோ ஏன்னா ஏ கூட தான் நம்ம கம்பேர் பண்ணோம், ஒரு பொருள்னா அதோட பொருள் கூட தான் கம்பேர் பண்ணோம். சிமெட்ரிக்னா ஏல இருந்து பிக்கு நம்ம கம்பேர் பண்ணிட்டோம்னா பில இருந்து ஏ கம்பேர் பண்ணோம், அதுவும் ஈக்குவலா இருந்தா தான் நம்ம ப்ரொசீட் பண்ணோம் சிமெட்ரிக்கு. டிரான்சிட்டிவ்னா ஏல இருந்து பிக்கு நம்ம கம்பேர் பண்றோம், முன்னாடியே பண்ணி வச்சிருக்கோம் சிமெட்ரிக்ல. அப்புறம் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும்னா பில இருந்து சி வந்து கம்பேர் பண்ணா ட்ரூன்னு வச்சுக்கணும். அப்படி ட்ரூன்னு வச்சுட்டு ஏல இருந்து சி கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டா வருதா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணோம், அவ்வளவுதான். ஓகேங்களா. ஸோ இதுதான் இது. ஓகேங்களா. ஸோ ஏ கமா ஏ belongs to R, A comma B equal to B comma A belongs to R, A comma B belongs to R. இதே மாதிரி B comma C belongs to R ல இருந்தா A comma C யும் belongs to R ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Rனா ரிலேஷன். ஓகேங்களா. ஸோ இதுதான் மேட்டரே. ஓகேங்களா. இதை வச்சுதான் இந்த சம்ஸ்லாம் நம்ம போட போறோம். ஸோ போடலாமா. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அதை பாருங்களா. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இன் தி செட் ஆஃப் இன்டிஜர்ஸ், set of integers, z na integers, define m relation n, அது r ன்றதுல ரிலேஷன். ஓகேங்களா. சோ m relation n என்ன சொல்லிருக்காங்க, if m relation n வந்து if m is m minus n is a multiple of 12. சோ m n மைனஸ் பண்ணா ஏதோ ஒரு மல்டிபிள் ஆஃப் 12 ஆல மல்டிப்ளை ஆகிற நம்பர்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆர்ன்றது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ சொல்யூஷன் போட்டுக்கலாம். இங்க வந்து எதுவுமே நம்ம தேவையில்லை. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ ரிஃப்ளெக்சிவ்னா நம்ம என்ன எழுதுவோம், ஏ. அப்ப எம் ரிலேட்டட் டு எம் தான். அப்ப எம் மைனஸ் எம்னது 0. therefore 0 is a multiple of 12. ஸோ 0 into 12 என்னது 0 தானே. அப்ப இதுவும் தானே மல்டிபிள் ஆஃப் 12. அப்ப 0 is a multiple of 12. therefore reflexive is R is reflexive. R is reflexive. So R reflexive ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன வரும், சிமெட்ரிக்கு. ஸோ சிமெட்ரிக்கு given that இதில் என்ன பண்ணலாம், R is m relation m is proving, m related m is proving எழுதினோம். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் எழுதணும்னு சொல்லுங்க. let m related to n வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, ஸோ எப்படி எழுதிக்கிறோம்னா m மைனஸ் n வந்து 12Lன்னு எழுதிக்கிறோம், இல்லை 12Kன்னு எழுதிக்கிறோம். புக்கில் வந்து கேன்னு கொடுத்துருப்பாங்க, ஸோ அதனால நான் கேன்னு கொடுத்துட்றேன். ஸோ 12Kன்னு எழுதிக்கிறேன். அப்ப m ரிலேஷன் n என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப டு ஃபைண்ட் n ரிலேட்டட் டு m எப்படி இருக்கும், n மைனஸ் mன்னு இருக்குமா. ஸோ n மைனஸ் m எப்படி எழுதலாம், மைனஸ் m மைனஸ் n எழுதலாமா, இப்படி எழுதலாமா, மைனஸ் 1 வெளியே எடுத்தோம்னா இப்படி எழுதிடலாம். அப்ப மைனஸ் 12K. ஸோ இதுவும் என்னவா இருக்கு, 12ஆல மல்டிப்ளை ஆகிற நம்பரா தான் இருக்கு. அப்ப k வந்து ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டிஜர். therefore k is any பாசிட்டிவ் இன்டிஜரோ நெகட்டிவ் இன்டிஜரோ எனி ரியல் நம்பர்னு போட்டுக்கலாம், ஏன்னா 12ஆல ரியல் நம்பர். therefore m related to n and n related to n is satisfy ஆயிடுச்சா. therefore R is symmetric. ஸோ சிமெட்ரிக்கும் ஆயிடுச்சு. அப்புறம் என்னது லாஸ்டா, டிரான்சிட்டிவிட்டி. டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல டிரான்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம், டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், let m related to n and n related to p ன்னு ஒரு டேர்ம் எடுத்துக்கிறேன். m related to n நம்ம என்னன்னு வச்சோம், 12Kன்னு வச்சோம். இதே மாதிரி n related to p நம்ம 12Lன்னு வைக்கிறோம்னு வைங்களேன். now ஸோ இப்போ என்ன பண்ணோம், n ரிலேட்டட் டு p கண்டுபிடிக்கணும். அதாவது mல இருந்து n-க்கு போயிடுச்சு, n-ல இருந்து p-க்கு போச்சு, இப்போ m-ல இருந்து p-க்கு போகணும். m ரிலேட்டட் டு n இஸ் m மைனஸ் p-ன்னு வருமா. ஸோ m மைனஸ் p-ன்னு வரும். ஓகேங்களா. ஸோ ஃபார் ஆல் k, l belongs to R ரியல் நம்பர்.
ஸோ ரியல் நம்பர்னு போட்டுருங்க. m மைனஸ் பி, m மைனஸ் பியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னது m மைனஸ் n, இது n மைனஸ் பி. ஸோ இது ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணலாமா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணும்போது இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பிளஸ் 2 வச்சிங்கன்னா m மைனஸ் n பிளஸ் n மைனஸ் பி ஈக்குவல் டு 12k பிளஸ் 12l. அப்போ மைனஸ் n பிளஸ் n கேன்சல் ஆகிட்டு m மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு k பிளஸ் l, 12 காமனாக எடுத்தா இது வந்துடும். அப்போ m ரிலேட்டட் டு பியும் மல்டிபிள் ஆஃப் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 12 இருக்கு. therefore so r வந்து என்னது? so r is transitive. இப்ப r மூணுமே இருக்கிறதுனால transitive அதை நீங்க எழுதிடுங்க. இப்ப r மூணுமே இருக்கிறதுனால என்னவாகும்னா therefore r is equivalence relation. மூணுமே இருந்தா தான் equivalence relation வரும். ஓகேங்களா? therefore r is equivalence relation அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுதான் இந்த இது. ஓகேங்களா? இதே மாதிரியே எக்ஸசைஸ்ல ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸசைஸ்ல இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். in the z of integers m minus m related to n if m minus n is a divisible by 7. ஸோ எழுதலாமா? சொல்யூஷன் போட்டுக்கிட்டு ஓகேங்களா? ஸோ ரிஃப்ளெக்சிவ் ஃபர்ஸ்ட். அப்ப let m related to m, அப்ப m minus m equal to 0 is a divisible by 7. so 0 by 7 என்னதுப்பா? 0 தானே, அதனால தான் divisible by 7 சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? so therefore m related to m is prove ஆயிடுச்சு. அதனால r is reflexive அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். இதே மாதிரி என்ன பண்ணோம்? சிமெட்ரிக் கண்டுபிடிக்கணும். சிமெட்ரிக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ சிமெட்ரிக் m ரிலேட்டட் டு n லெட் போட்டுக்கலாம். m ரிலேட்டட் டு n வந்து k by 7 வச்சுக்கணும். k by 7 அப்படின்னு வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம். நவ் n ரிலேட்டட் டு m எப்படி இருக்கும்? இது வந்து m மைனஸ் n இருக்குமா? இது வந்து n மைனஸ் m. போன வாட்டி மாதிரியே ஓகேங்களா? மைனஸை வெளியே எடுத்தீங்கன்னா m மைனஸ் n வரும். ஸோ மைனஸ் k by 7 வரும். therefore m related to n and n related to m are proving அப்படின்னு போட்டு therefore r is symmetric அப்படின்னு நம்ம எழுதிட்டு லாஸ்டா நம்ம என்ன எழுதணும்? transitivity. ஸோ transitivity அப்படின்னு போட்டு transitive அப்படின்னு போட்டுங்க. ஸோ let m related to n equal to m minus n equal to 12 சாரி k by 7. அதே மாதிரி n ரிலேட்டட் டு p, அதாவது n மைனஸ் p வந்து நம்ம l by 7 வச்சுக்கலாம். ஸோ நவ் இந்த ரெண்டு இதையும் ஆட் பண்ணீங்கன்னா வச்சுங்களேன், என்ன வரும்? ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணனா m மைனஸ் n பிளஸ் n மைனஸ் p ஈக்குவல் டு k by 7 பிளஸ் l by 7. ஸோ n என்ன கேன்சல் ஆகிட்டு m மைனஸ் p equal to divided by 7 k plus l என்று மொத்தமா வந்துரும். so இது வந்தது. அப்ப therefore m related to p is also divisible by 7. therefore m related to p is proving. so prove ஆயிடுச்சு. therefore r is symmetric transitive. so r transitive ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு r வந்து என்னவாயிடும்? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். r is ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்க எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 5 மார்க் கம்பல்சரியா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 20 நிமிஷத்துல 3 5 மார்க் பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா? அப்படின்னா பாத்துங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பார்த்தீங்கன்னா let f, g r to r, அதாவது டொமைனும் r. ஸோ இதுதான் நம்மளுக்கு டொமைன் சொல்லுவாங்க. இதை வந்து கோடொமைன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஆறு, கோடொமைனும் ஆறு. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2x மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 2x பிளஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் எஃப் காம்போசிட் ஜி. ஸோ இதை நீங்க வந்து 10th ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஆனால் இங்க வந்து என்ன வந்திருக்குன்னா மாடுலஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாடுலஸ் தான் இங்க விஷயமே. சொல்யூஷன்
இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதணும் ஓகேங்களா. எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு ரெண்டா பிரியுமா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். எப்ப ரெண்டா பிரியும்? கிரேட்டர் தென் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்தா, ஜீரோவோட அதிகமா இருந்தா இது, ஜீரோவோட கம்மியா இருந்தா ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும், நெகட்டிவ் எக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஜீரோக்கு மைனஸ் கொடுத்தாலும் ஒன்று தான், ஒன்று கொடுத்தாலும் ஒன்று தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ புக்கில் வந்து அப்படியே மாற்றி எழுதியிருப்பாங்க, நீங்கள் வேணும்னா மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும், இந்த ரெண்டு லிமிட்டை வச்சு தான் பேசணும். அப்போ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு புக்கில் இருக்கிற மாதிரி மாற்றிக்கலாம் ஓகேங்களா. கிரேட்டர் தென் 0 2x plus xன்னு இருக்கு, அதாவது f of x வந்து 2x minus modulus of xன்னு இருக்கா. அப்ப 2x minus x less than or equal to 0 என்னவா இருக்கு, minus x இருக்கு. அப்ப minus into minus plus x மாறிடும். அப்ப என்ன வரும், 3xன்னு வரும். ஸோ இந்த இடத்துல 2x minus modulus of x வந்து இருக்கிறதுனால x greater than 0னால இங்க xன்னு வரும், இங்க xன்னு வரும். இதே மாதிரியே g of x பாத்தீங்கன்னா ஓகேங்களா, இங்க பிளஸ் இருக்கிறதுனால அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். எக்ஸ் வந்து எப்போ வரும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது, 3x வந்து எப்போ வரும்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது. இந்த 3 கண்டிஷன் இருக்கு. இந்த 3க்கு அப்புறம் நம்ம எஃப் நாட் எஃப் ஜி கண்டுபிடிச்சா போதும். அதுவும் எப்படின்னா லிமிட்டை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். லெட் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா தென் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி வந்து எப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதலாமா. இப்ப இந்த லிமிட்ல g of x எப்படி இருக்கு, xன்னு இருக்கு. அப்ப நம்ம என்ன எழுதலாம், f of xன்னு எழுதிடலாம். f of x இந்த லிமிட்ல எப்படி இருக்கு, f of x வந்து இந்த லிமிட்ல வந்து எப்படி இருக்கு, 3xன்னு இருக்கு. அப்ப 3x. so therefore f naught of g வந்து இந்த 3x வந்துச்சு, ஈக்குவேஷன் நம்பர் 1. and let x greater than 0ல எப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். f composite of g வந்து f of g of x இப்ப g of x இந்த லிமிட்ல எப்படி இருக்கு, 3xன்னு இருக்கு. அப்ப f of 3xன்னு போட்டுருவோம். இப்ப தென் இந்த லிமிட்ல x இது வந்து எப்படி இருக்கு, x இருக்கு. அப்ப x இருக்கிற இடத்துல இந்த 3x குத்துனா திருப்பி நம்மளுக்கு 3x தான் வரும். அதாவது இப்படி இருக்கு, x காம்போசிட் f காம்போசிட் 3xன்னு இருக்கு. ஸோ இங்க இருக்கிற xக்கு பதில் இது ஃபுல்லா வந்ததுன்னா 3xன்னு வரும். அதனாலதான் இங்க 3x. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்ப 1ம் 2ம் ஈக்குவலா இருக்கிறதுனால f naught of g of வந்து 3x அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஃபார் ஆல் xக்கு. ஓகேங்களா, எல்லா xக்குமே f naught of g வந்து 3x தான். ஓகேங்களா, இப்போ 1 குத்தீங்கன்னா 3 வரும், 2 குத்தீங்கன்னா 6 வரும், இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, நீங்க இந்த மாதிரி எந்த லிமிட் போட்டாலும் இதுக்குள்ள ஆன்சர் வந்து இதுதான் வரும். ஓகேங்களா, ஸோ முடிஞ்சிச்சு. இதுதான் இந்த சம். இதே மாதிரியே சம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளா இருங்க, எக்ஸைஸ் சம்ஸ்ல இருக்கு. ஸோ எக்ஸைஸ் சம்ஸ்ல இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த சம்மை நீங்க போட்டு பாருங்க. இந்த போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா, ஸோ இதை மறக்காம போட்டு பார்த்துருங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம், இதையும் 10th நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ இதையும் ஒரு 5 மார்க்ல கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸ்க்குள்ள ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எந்தெந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சூஸ் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 3னா எஃப் ஆஃப் -3, எக்ஸ் ஈக்குவல் டு 3னா அந்த -3 வந்து இதுல எந்த வேல்யூல சூஸ் ஆகும் அப்படின்னு பாருங்க. இங்க வந்து -3 எங்க வரும், ஸோ -∞ இருந்து 0க்குள்ள, அப்ப இதுல தான் வருமா. இதுல இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல நம்ம போடணும். அப்ப -3 த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் இருக்கிற இடத்துல -3 போடுங்க, -5, -3 ஸ்கொயர் பண்ணா 9, -3 -5, அப்ப 9 - 8ன்னு வருமா. ஆட் பண்ணும்போது இது அப்ப 1ன்னு ஆயிடும். அவ்வளவுதான். இதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு இருக்கும்போது எஃப் ஆஃப் 5 எங்க இருக்குன்னு பாருங்க பார்க்கலாம். இதுல 5 வந்து இதுல இருக்கா, 3 4 5, அப்ப இதுல தான் இருக்கு. அப்ப இதுல 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா வரும் 5 ஸ்கொயர் பிளஸ் 3 × 5 -2, 5 ஸ்கொயர் வந்து 25 பிளஸ் 15 -2, ஸோ 40 -2 வந்து 38. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரியே தான் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 2 இருக்கும் போது 2 வந்து எங்க இருக்கு நீங்க தான் சொல்லணும். நான் பாருங்க, இந்த மாதிரி பிராக்கெட் போட்டிருந்தா அந்த நம்பரை எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி பிராக்கெட் போட்டிருந்தா தான் அந்த நம்பரை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தா அது வந்து எடுக்கக்கூடாது. அப்ப 2ன்றது இதுலயும் இல்லை இதுலயும் இல்லை, அப்ப இதுல தான் இருக்கு, அதர்வைஸ்ன்ற மீனிங்ல தான் இருக்கு. அப்ப 2 இங்க தான் சப்ஸ்டிட் பண்ணும். ஓகேங்களா, அப்ப 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எஃப் ஆஃப் 2 வரும்
2 square minus 3 4 minus 3 1 and then last x equal to என்னது -1 எங்க இருக்கு இதுல இருக்கு ஓகேங்களா அப்ப -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு f of -1 என்ன வரும் 1 the whole square plus -1 minus 5 so 1 minus 1 minus 5 1 minus 6 வந்து என்னது -5 அப்படின்னு வந்துரும் ஓகேங்களா சோ இது ஒண்ணு and then next என்ன வரும் லாஸ்டா 0 இருக்கு அப்ப x equal to 0 இதுல இருக்கா அதாவது இதுல இருக்கா இல்ல ஏனா இப்படி போட்டுருக்காங்க இதுல இருக்கா இல்ல ஏனா இப்படி போட்டுருக்காங்க அப்ப இதுல தான் இருக்குன்னு அர்த்தம் அப்ப இதுல 0 ன்னு கொடுங்க அப்படி 0 ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும் f of 0 வந்து 0 square minus 3 அப்ப -3 மட்டும் நமக்கு பெண்டிங் வரும் சோ இவ்வளவுதான் இந்த ஆன்சர் ஓகேங்களா சோ இது மட்டும் நீங்க போட்டாலே போதும் இதே மாதிரியே சம் உங்களுக்கு இங்கேயும் ரெண்டாவது சம்மாவும் இருக்கு இந்த சம்மை நீங்க வீட்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இதேதான் மெத்தட்லாம் இதேதான் அங்க வந்து இங்க கீழே கோடு போட்டிருந்தா எடுக்கணும் கீழே கோடு போட்டிருந்தா எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா சோ அந்த மாதிரி தான் இங்க கீழே கோடு போட்டிருக்காங்க அப்ப இந்த நம்பரை எடுத்துக்கணும் இங்க கோடு போடல எடுக்க கூடாது சோ அந்த மாதிரி தான் 10th பார்த்த மாதிரி தான் சோ நீங்க ஈஸியா எடுத்துடலாம் அதர்வைஸ் இங்க இல்லாம வேற எதனா நம்பர் இருந்ததுன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா 0வே போட்டு போகலாம் ஏன்னா இங்க 0 அதர்வைஸ் இங்க அதர்வைஸ்ல இங்க சம்மு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ அவ்வளவுதான் இந்த சம்ம இதுக்கப்புறம் பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் சோ இதையும் நான் உங்களை வீட்ல போட்டு பார்க்க சொல்லிட்டேன் சோ இதுக்கப்புறம் பார்க்கறது இதுதான் பைஜெக்ஷன் இன்வெர்ஸ் சோ இந்த பைஜெக்ஷன் இன்வெர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள் சம் ஒன்று இருக்கு எக்ஸைஸ் சம் இருக்கு நான் எக்ஸைஸ் சம் போடுறேன் நீங்க எக்ஸாம்பிள் சம் புக்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க ஓகேங்களா சோ எக்ஸைஸ் சம் போடலாமா இதுல வந்து எக்ஸாம்பிள் வந்து 2 மெத்தட் இருக்கு சோ நான் அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறேன் ஓகேங்களா ஏன் ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பைஜெக்ஷன் சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம் டு ப்ரூவ் f is bijection f is a bijection அப்ப பைஜெக்ஷன்ன்றதுக்கு என்ன வேணும்னா ஒன்னு வந்து f வந்து on to ஆ இருக்கணும் 1 to 1 ஆ இருக்கணும் f is 1 to 1 ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டாவது வந்து f is on to ஆ இருக்கணும் சோ 1 to 1 ஓட கண்டிஷன் எதுனா 1 to 1 ஓட கண்டிஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா f of x equal to f of y ன்னு கொடுத்தா ஆன்சர்னா வரணும்னா நமக்கு x equal to y ன்னு வரணும் and then on to க்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சோ on to க்கு வந்து எப்படின்னா x ஓட வேல்யூ நம்ம எடுத்துட்டு போய் f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து y ன்னு வரணும் அதாவது கோடொமைனோ ரேஞ்சும் ஈக்குவலா இருக்கணும் கோடொமைனோ ரேஞ்சும் ஈக்குவலா இருந்தா அதுதான் on to ஓகேங்களா சோ சொல்லியிருக்காங்கல்ல ஆல்ரெடி 10th படிச்சிருப்பீங்க சோ இதுவும் இப்ப இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இன்வெர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை ஸோ அதை நான் அப்புறமேட்டு சொல்றேன் ஃபர்ஸ்ட் 1 to 1 இல்லையான்னு செக் பண்ணணும் ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் 1 to 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எழுதிக்கிறேன் மெத்தட் 1 to 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எழுதிக்கிறேன் 1 to 1 லெட் நம்ம என்ன எடுத்துக்கணும் f of x equal to f of y நம்மளுக்கு f of x என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x minus 5 கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க 3x minus 5 கொடுத்துருக்காங்க அப்ப f of y என்ன வரும் அப்ப 3y minus 5 ன்னு வரும் அப்ப இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 3x minus 5 equal to 3y minus 5 இப்போ -5 கேன்சல் ஆயிட்டு 3x equal to 3y ன்னு வரும் அப்போ y 3 கேன்சல் ஆயிட்டு x equal to y therefore f is 1 to 1 அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு now on to அப்ப x ஓட வேல்யூ இதுல என்ன இருக்கும் நம்ம let y is equal to f of x ன்னு எடுத்துட்டோம்னு வைங்களேன் சோ நம்ம கிராஃப்லாம் போடும்போது f of x வந்து y ன்னு தான் எடுத்து போடுவோம் அப்ப y is equal to 3x minus 5 ன்னு வருமா இதுல இருந்து x கண்டுபிடிக்கணும்னா -5 இந்த சைடு வந்ததுன்னா +5 ஆயிடும் equal to 3x அப்ப x ஓட வேல்யூ என்னன்னா 3 இப்படி எடுத்துட்டு வந்துட்டா y plus 5/3 கண்டுபிடிச்சாச்சு இதை எடுத்துட்டு போய் நம்ம f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா சோ x ஓட வேல்யூ f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனா f of x என்னது 3x minus 5 அப்ப f of y plus 5/3 சப்ஸ்டிட்யூட் பண்ணனா ஆன்சர் என்ன வருது பாருங்க y plus 5/3 minus 5 அப்ப 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா y plus 5 minus 5 ன்னு வரும் 5 minus 5 0 அப்ப y தான் கிடைக்கும் அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது கிடைக்கிறதுனால நான் முன்னாடி சொன்ன மாதிரி f of x ஓட வேல்யூ எடுத்து போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா y கிடைச்சதுன்னா therefore f is on to சோ இப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு therefore f is பைஜெக்ஷன் பைஜெக்டிவ்னு சொல்லலாம் இல்ல பைஜெக்ஷன் அங்க கேட்டிருக்க பைஜெக்ஷன் சொல்லலாம் நெக்ஸ்ட் இன்வெர்ஸ் இன்வெர்ஸ்னா ஒண்ணு இல்ல
வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ வேல்யூ என்ன மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் let y is equal to 3x minus 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் y plus 5 by 3ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ f inverse of y அதை தான் f inverse of y ன்னு சொல்லிட்டு எழுதலாம். இதோட இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். f inverse of y வந்து y plus 5 by 3. இதே மாதிரி நம்மளுக்கு x அப்ப by replacing y is equal to x அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா f inverse of x என்ன வரும் x plus 5 by 3. ஸோ இங்க இதை வந்து இப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம y வந்து என்னன்னு எழுதணும் f of xன்னு எழுதணும். ஸோ f மட்டும் இப்படி எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா f inverse of y-ன்னு வந்துடும். அதுதான் நம்ம இங்க x-க்கு பதில் இங்க f inverse of y-ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது இங்க வந்து y is equal to x பண்ணும்போது இதே தான் வரும். அவ்வளோதான் இந்த சம். ஓகேங்களா? இதே மாதிரியே தான் நீங்க எக்ஸாம்பிள் சம்மும் போடணும். அந்த எக்ஸாம்பிள் சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம் ஓகேங்களா? ஸோ இந்த சம் 1.30 நீங்க பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ இதோட இந்த லைவ் முடிவடைகிறது. இதுக்கப்புறம் இதுல இம்பார்ட்டன்ட் சம் பார்த்தீங்கன்னா கிராஃப் ஃபோர்த் எக்ஸசைஸ்ல இருக்கிற கிராஃப் எப்படி போடணும்னு மட்டும் கண்டுபிடிச்சு வச்சுங்க. அதே மாதிரி உங்களுக்கு மேல் படிப்புக்கு தேவைப்படும் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட், அந்த மாதிரி லைன் டெஸ்ட்ஸ்லாம் நீங்க படிச்சு வச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து என்ன போடலாம்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பாய், யூ ஆர் ஆர்ஜே அருண். ஸோ வாங்க அடுத்த லைவ்ல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போயிடுங்க மக்களே. உங்களுக்கு இந்த அரை ஹவர்ல உங்களுக்கு கன்ஃபார்மா உங்களுக்கு ஒரு 5 மார்க் கிடைச்சிரும் நான் சொல்றேன். ஓகேங்களா? பை.